இது அசோலா வளர்ப்பு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு ஃபாலோவர் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி இது எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்காகவே நான் அது 2வது வீடியோ எப்படி கவர் பண்ணியிருக்கோன்னு போடணும்னு சொல்லி இப்போ ஒரு வாரம் 10 நாள் பக்கம் ஆச்சு. புது பேட்ச் ஆடுலாம் வந்ததுனால அந்த ஆடுகளை பார்க்கறதுல பிஸி ஆகிட்டணும். அதனால நம்மளுக்கு இது வீடியோ போட முடியல. இதுதான் இது மேலே வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கீழே இருக்கிற அசோலா செட் போட்டதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி 50% ஷேட் நெட் கிடைக்கும். 50%, 75%, 90% அப்படின்னு கிடைக்கும். இது 50% ஷேட் நெட் எடுத்து சுற்றியும் கட்டிட்டு மேலேயும் கட்டிட்டோம்னா தேவையான அளவு வெயில் மட்டும்தான் உள்ளே வரும். ரொம்பவும் இப்போ 90% கட்டிட்டோம்னா முழுசாகவும் மறைச்சிடும். அந்த மாதிரியும் இல்லாமல் இது ரொம்ப வெயிலும் வராமல் கரெக்டாக இருக்கும். இதை நாங்கள் பெட்டு போட்டு ஒரு வாரத்திலேயே அறுவடை பெட்டு ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு அசோலா. அதுக்கப்புறம் கோழிக்கு எடுத்து போட்டோம். முதல் தடவை கோழி வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அசோலாவோட சேர்ந்து கொஞ்சம் கருவாடும் கலந்து வச்சேன். அதனால வந்து கோழி நல்லா சாப்பிட்டுருச்சு. அப்புறம் போக போக கருவாடெல்லாம் சேர்த்தாம வெறும் அசோலா மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இப்போ இது கோழிகள்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டு இருக்குது. இன்னும் நம்ம ஆட்டுக்கு கொடுத்து பார்க்கல. அது இப்போதைக்கு எனக்கு தேவைப்படலைங்கிறனால ஆட்டுக்கு கொடுத்து பார்க்கல. ஆனால் கோழிக்கு அக்காத இந்த அசோலா பெட்டே போட்டோம். இந்த அசோலா பெட்டு நல்லாவும் இருக்குது. இந்த வீடியோவும் பாருங்கள். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். நான் அதுக்காக இன்னொரு வீடியோ வேணாலும் போடுறேன் கிளியராக எடுத்து.